எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை கதறியலும் சவாலுக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். டே 18, நாள் 18, Cry out to seek his face. தேவனுடைய முகத்தை தேட கதறி அழுதல் என்ற தலைப்பின் கீழாக பார்க்கலாம். இன்றைய நாளைக்குரிய வேத பகுதி மத்தேயு 5:6. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். தேவன் நம் ஒவ்வொரு தேவையையும் அவரிடம் வந்து சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். மிகவும் முக்கியமானது என்னவென்றால், நமது தேவைகளுக்காக அல்ல, அவரிடம் கிட்டி சேரவும் அவரது பிரசனத்தில் இளைப்பாறவும் அவரிடம் செல்ல வேண்டும், அவரை தேட வேண்டும். முழு வேதாகமும் தேவன் ஆளுகை செய்கிறார் என்ற அர்த்தத்தில்தான் நாம் காண முடியும். இன்னொரு அர்த்தத்தில் நாம் பார்ப்போமானால், நம் வாழ்வின் நோக்கமே பரலோக தேவனை அறிவதில்தான் உள்ளது. படைப்புகளின் மூலம் தேவனை பற்றி அறியவும், அவரது வார்த்தையின் மூலம், அவரது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஒவ்வொரு பிரச்சனைகளின் மத்தியிலும், ஒவ்வொரு நாளின் அழுத்தங்களின் மத்தியிலும் அவரை நாம் உணர்ந்து கொள்ளலாம். மற்றவர்களுக்கும் அவரை தெரியப்படுத்தலாம். நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற சில காரியங்கள், அதுல நம்ம சுலபமா சிக்கி நம்ம தேவனை தேடுறத மறந்துடலாம். நிறைய நேரங்கள்ல அதிலே சுற்றி நம்ம உழன்று கொண்டிருப்போம். அது என்னென்னு பார்த்துடலாமா? அது என்னன்னா, நம்முடைய ஆசைகள், வேலைகள், ஆரோக்கியம், முக்கியமான காரியங்கள், மற்றவருடைய அபிப்பிராயங்கள், இப்படி நம்ம லிஸ்ட் எடுத்தோம்னா அது போயிட்டே இருக்கும். இந்த லிஸ்ட் இன்னும் அதிகமா இருக்கும். நம்முடைய பார்வையை திருப்பும்படியாக, அதாவது டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம பார்வையை திருப்பும்படியாக போராட வேண்டியதா இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து எப்படி மனம் சிதறாமல் தேவனுடைய முகத்தை தேடுவது? இந்த கொஸ்டினை கொஞ்சம் மாத்தி கேட்கலாம்னு நினைக்கிறேன். வேறு விதமாக கேள்வியை கேட்கலாம். உங்கள் தாகம் எதன் மேல் இருக்கிறது? நாம் தாகமாக இருக்கும்போது உலகம் நமக்கு கொடுப்பது நம்மை ஒருபோதும் திருப்திப்படுத்தாது. நம் நோக்கம் எல்லாம் குறுகிய மனப்பான்மையுடன் நம் சுகம், இச்சைகள், நம்முடைய அட்டவணைகள், அதாவது இன்னைக்கு இந்த வேலையெல்லாம் முடிக்கணும்னு ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருப்போம்ல, டு டூ லிஸ்ட், இதிலேயே பிடிப்பட்டு இதிலே சிக்கி கொண்டிருப்போம். தேவன் நமக்கு என்ன செய்ய முடியும் என்ற நோக்கத்துடன் தான் அவரை தேடுவோம். அவருக்காக தேடுறதில்லை. எப்போதும் நாம் தாகத்துடன் தேவனை தேடுகிறேனோ அப்பொழுதுதான் மாற்றம் வரும். மத்தேயு 5:6 சொல்லப்பட்டபடி, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள்தான் திருப்தி அடைவார்கள். அவருடைய நீதியின் மேல் வாஞ்சை, ஆசை நம் இருதயத்தில் வரும்போது நம் கவலைகள், அட்டவணைகள், அதாவது நம்ம லிஸ்ட் வச்சிருப்போம்ல, அந்த அட்டவணைகள், பாரங்கள் எல்லாம் ஒரு நாளும் முன்பு பாரமா இருந்தது போல இருப்பதில்லை. அவருடைய முகத்தை தேடுவதில் நமது சூழ்நிலைகள், உடைமைகள், உறவுகள் குறித்த பார்வை மாறுகிறது. ஏனென்றால் இனிமேல் நாம் இவைகளையெல்லாம் நம்பவும் நம்மை நிரப்பவும் அனுமதிக்க மாட்டோம். இயேசு சொன்னார், நாம் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாயிருந்தால் நாம் நிரப்பப்படுவோம் என்று. நம் தேவை ஒன்றே ஒன்றுதான். நம்முடைய எல்லா தேவையும் ஒன்றுதான், அது தேவன் ஒருவரே. தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அவரை தேடுகிற இருதயம், அவருடைய முகத்தை ஒரு கணப்பொழுதாவது தரிசிக்க ஏக்கம், அதிகமான விருப்பம், அவருடைய நீதியை ருசிக்கவும் கொடுக்கட்டும். நாம் அவரிடம் வரும்போது நம் தாகத்தை தீர்ப்பார். இன்னைக்குள்ள நமக்குரிய சவால், எல்லாவற்றை காட்டிலும் தேவனுடைய முகத்தையே தேட நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவரிடத்துல கேட்போம். இந்த குறுஞ்செய்தியை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்றேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.